Good morning students, I welcome you to the Shiva online class. In last class we just seen the accounting equation. So accounting equation எப்படி பண்ணனும் அப்படிங்கறத பார்த்தோம். In this class we are going to the next step. Accounting equation முடிச்சதுக்கு அப்புறமா next we are going to enter into the types of accounts. Accounts ஓட types பார்த்து அதுக்கு அப்புறமா next step ஆன journalக்கு move on பண்ண போறோம். Once again we just recall the types of the accounts. Yesterday I just told that it's classified into 3 types. So எத்தனை types இருக்கு அதுல 3 types இருக்கு. What is that? First is a personal account, and next is a real account, and third is a nominal account. What is a personal account? It relates to a person. ஒரு person ஓட particular ஒரு person பத்தின ஒரு account இருந்துச்சுன்னா it is known as a personal account. Real account means assets or properties. Assets இல்ல properties பத்தி ரிலேட்டடான accounts இருந்துச்சுன்னா real account அப்படின்னு சொல்லுவோம். Nominal account which we earn and paid. என்னென்ன revenues and expenses இது எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்றதுக்கு தான் என்னன்னு சொல்லுவோம் nominal account அப்படின்னு சொல்லுவோம். Now we just see the golden rules of the accounting. ஒரு accounting ஓட rules and regulations என்ன rules நம்ம accountsல follow பண்ண போறோம். As a accountant, what are the golden rules in the accounting அப்படின்றத பார்க்கலாம். First we are going to see the debit and credit. கவனி அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று வந்து டெபிட், இன்னொன்று வந்து கிரெடிட். இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸுமே எப்பயுமே ஈவனாக நமக்கு டாலி ஆகும். டெபிட் மஸ்ட் ஈக்குவல் டு தி கிரெடிட். டெபிட்டோட ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம என்னெல்லாம் என்ட்ரு பண்ணுவோம்னு பார்த்தோன்னா நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணோமோ அதை என்ட்ரு பண்ணுறது தான் வந்து என்னது டெபிட். அதாவது நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமோ அந்த என்ட்ரி எழுது. நெக்ஸ்ட் கிரெடிட் அப்படின்றது வரவு வந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், செலவே பண்ணுவோம். ஸோ நம்மளோட வரவு செலவு ரெண்டுமே நமக்கு ஈவனாக டாலி ஆகும். That is known as a credit. Once again I am repeating, செலவு பண்ணுறதை சொல்கிறது டெபிட் ஆஸ்பெக்ட், வரவு வந்ததை சொல்கிறது கிரெடிட் ஆஸ்பெக்ட். ஸோ டெபிட் மஸ்ட் ஈக்குவல் டு தி கிரெடிட். ஸோ ரெண்டுமே எப்படி இருக்கணும், ஈவனாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த பர்சனல் அக்கௌண்ட் ஒரு பர்சனல் அக்கௌண்ட் நம்ம என்ட்ரி பண்ணுறதா இருந்தால் டெபிட்டோட ஆஸ்பெக்டில் என்ன இதில் நம்ம மார்க் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா த ரிசீவர். என்னன்னு சொல்லுவோம் நம்ம, த ரிசீவர். In this credit, the giver. ரிசீவர்னா யார் கேஷ் ரிசீவ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸில் யார் கொடுத்துருக்காங்க, who is the giver அப்படின்னு அர்த்தம். ஓகே, for the real account, for the debit aspect is what comes in. என்ன உள்ளே வந்திருக்கு, கேஷ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது. what goes out in the credit aspect. ஸோ கிரெடிட் சைடில் நம்ம என்ன என்ட்ரு பண்ணுவோம், எவ்வளோ வெளியே போயிருக்கு அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணுவோம். what goes out. And next is a nominal account. ஸோ நாமினல் அக்கௌண்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸில் பார்க்க போகிறோம். ஸோ டெபிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸோ என்ன லாஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ட்ரு பண்ணுவோம். கிரெடிட் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ கெயின் நமக்கு ஆர்கனைசேஷனில் வந்திருக்கு அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணுவோம். This is the most important question for you. Once again I am repeating the golden rules of the accounting. Okay, so once again I am repeating, டெபிட்னா என்ன சொன்னால் செலவுகளை குறிக்கிறது, கிரெடிட்னா வரவை குறிக்கிறது. இது ரெண்டுத்துலேயுமே நம்ம ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் ஒவ்வொரு விதமாக என்ட்ரு பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பர்சனலில் என்ன சொன்னால் ரிசீவர், கிவர். ரியல் அக்கௌண்ட்டில் என்ன சொன்னால் வாட் கம்ஸ் இன், வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்டில் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ், ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உனக்கு அக்கௌண்டிங்கோட டேர்மில் என்ன கிளாஸிஃபிகேஷனில் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ கவனி, இங்கே நிறைய அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 அக்கௌண்ட்டில் நம்ம எந்த டேர்மில் போட போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் த கொஸ்டின் ஹியர்? கிளாஸிஃபை தி ஃபாலோயிங் ஐட்டம்ஸ். ஸோ அக்கௌண்டிங் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ண போகிறோம். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் இஸ் கேபிட்டல். கேபிட்டல்னால் என்ன அர்த்தம், ஒருத்தர் வந்து பர்சனலாக எவ்வளோ கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ அது என்ன அக்கௌண்ட்டில் வரும், இந்த 3த்தில் இட் வில் பி டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சனல் அக்கௌண்ட். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இஸ் பில்டிங். பில்டிங்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டினா என்ன அக்கௌண்ட்டில் வரணும், ரியல் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கேரேஜ் இன்வெர்ட்ஸ். கேரேஜ் இன்வெர்ட்ஸ்னால் ஒரு ப்ராடக்டை ஒரு இடத்துல இருந்து நம்ம டெலிவரி பண்ணும் பொழுது அங்கே ஒருத்தருக்கு கூலி கொடுத்து என்ன பண்ணுவோம், உள்ளே கொண்டு வந்து இறக்க சொல்லுவோம், திருப்பி உள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு வந்து இறக்க சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம். இட் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ் ஃபார் யூ. ஸோ எக்ஸ்பென்ஸ்னால் என்ன அக்கௌண்ட் வரணும், நாமினல் அக்கௌண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கேஷ். கேஷ்னால் என்ன சொன்னால் இட் இஸ் அன் அசெட் ஃபார் யூ. ஓகே, இட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். கமிஷன் ரிசீவ். கமிஷனாக ஒரு இன்கம்மை நீ ரிசீவ் பண்ணியிருக்க. ஸோ அப்போ அது எதில் வரணும், நாமினல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் இஸ் அ பேங்க். பேங்க்ன்றது ஒரு பர்சனலான ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோடது. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்ன இதில் கேட்டகரியில் வரும், பர்சனல் அக்கௌண்ட்டில். ஓகே,
பர்ச்சேஸ்னால் என்ன அர்த்தம், நம்மக்கிட்ட இருக்கிற கேஷை செலவு பண்ணுறோம். இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் ஃபார் அஸ். ஸோ எக்ஸ்பென்ஸ்னால் எதில் எழுதணும், நாமினல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் இஸ் அ சந்துருன்னு ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ அந்த அக்கௌண்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுறது, ஒரு பர்சனோடு. ஸோ இட் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் இஸ் த அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னால் என்ன சொன்னேன், கூலி, அதாவது தினக்கூலியில் அமௌண்ட் வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது, ஒருத்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்போ அது என்ன அக்கௌண்ட்டில் வரணும், பர்சனல் அக்கௌண்ட். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் இஸ் ரெப்ரசன்ட்ஸ் த பர்சனல் அக்கௌண்ட். எதுக்காக இப்போ இதை கிளாஸிஃபை பண்ணி காட்டுறேன்னா, இந்த 3 அக்கௌண்ட்டோட விஷயம் உனக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஜேர்னல் போடும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்ட் திஸ் சம் இஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் யூ. ஓகே, திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் கவனி. கேபிட்டல், ஸோ பர்சனலாக ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட், அப்போ அது என்ன அக்கௌண்ட்டு, பர்சனல் அக்கௌண்ட். Building is a property for you, then it is a real account. And next is a carriage inwards, it is an expense for you, so it is a nominal account. Cash, it is an asset for you, so it is a real account. Commission received, it is an income for you, so it is a nominal account. Bank, ஒரு பர்சனலான ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அது it is a personal account. Purchase, it just expense, நம்ம எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஸோ இட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ சந்துரு, பர்சனலாக ஒரு பர்சனோட நேமில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, ஸோ இட் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், ஒருத்தருக்கு இன்னும் வேஜஸ் வந்து பெண்டிங் இருக்குது, ஸோ இட் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். ஆஸ் பர் த அக்கௌண்டிங் ரூல் பிரகாரம் இந்த கிளாஸிஃபிகேஷன் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இங்கே பாரு. This is the format for you. First you just draw the 3 lines, serial number, items, classification. Okay, first in the serial number you just put A. கொடுத்துருக்க அக்கௌண்டிங்கோட ஐட்டம்ஸை என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோ லைனாக. கேபிட்டல், பில்டிங், கேரேஜ் இன்வர்ட்ஸ், கேஷ், கமிஷன் ரிசீவ், பேங்க், பர்ச்சேஸ், சந்துரு, அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். இப்போ கிளாஸிஃபிகேஷனில் நம்ம பார்த்தது ஒன்று ஒன்றா இங்கே என்ன பண்ண போகிறோம், ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ கேபிட்டல் என்ன அக்கௌண்ட் சொன்னேன், பர்சனல் அக்கௌண்ட். பில்டிங், ரியல் அக்கௌண்ட். Carriage inwards, nominal account. Cash is a real account. Commission receipt, nominal account. Bank, personal account. Purchase, nominal account. Chandru, personal account. Outstanding wages, personal account. இதோட கிளாஸிஃபிகேஷனை நம்ம இப்படி தான் என்ன பண்ணணும், கிளாஸிஃபை பண்ணி காட்டணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், and next we are going to see the journal entry. Journal entry means books of accounts ஓட first step வந்து ஒரு அக்கௌண்டன்ட் வந்து டிரான்சாக்ஷன்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு டேட் வைஸ், அதாவது க்ரானாலஜிக்கல் ஆர்டர், அதாவது ஒன்றும் இல்லை, டேட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டில் இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் கொடுத்த அந்த டிரான்சாக்ஷன்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு எந்த டேட்டில் எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறதா வந்து என்னது, ஜேர்னல் என்ட்ரி. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் தி அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்கோட ரூல்லேயே ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது, ஜேர்னல் தான். நவ் வி ஜஸ்ட் see how we'll write the journal entry. Listen, journal entries ஃபார்மேட் இது தான். இந்த ஃபார்மேட்டை நம்ம ஆஸ் இட் இஸ் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா, நம்மளோட அக்கௌண்ட்ஸ் நோட்டே வந்து இந்த மாதிரி காலமில் தான் இருக்கும். இப்படி ஒரு லைனு, then afterwards this line and this line. ஸோ இந்த லைன்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன். கவனி, ஒரு அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணும்போது யாரோட அக்கௌண்ட் அப்படிங்கிறத கட்டாயம் மேலே மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதாவது நேம் ஆஃப் த ஃபோமாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். ஸோ யாரோட அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறத மேலே மென்ஷன் பண்ணிக்கணும். லைக் திஸ், இன் தி புக்ஸ் ஆஃப். இந்தி புக்ஸ் ஆஃப்னா அர்த்தம் இதோட புக்ஸோட மொத்த டிரான்சாக்ஷன்ஸுமே இந்த கம்பெனியோடது தான் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இது கீழே இருக்கிறது கவனி, ஜேர்னல் என்ட்ரிஸ். என்ன என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணுறது தான் என்னது, ஜேர்னல் என்ட்ரிஸ். நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண போகிறது ஜேர்னல் என்ட்ரிஸ்னால நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ ஃபஸ்ட்டு டேப்லெட் காலமோடதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, டேப்லர் காலம் பக்கத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல என்ன எழுதணும், டேட் அப்படின்னு போடணும். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் யூ மஸ்ட் ரைட் த நெக்ஸ்ட் காலம் பர்டிகுலர்ஸ். என்ன எழுதணும், பர்டிகுலர்ஸ். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் யூ மஸ்ட் ட்ரா அ லைன் இன் திஸ். சப்போஸ் ஒரு சில அக்கௌண்ட்ஸ் நோட்டில் இருக்கும், உங்கள் நோட்டில் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா யூ ஜஸ்ட் ட்ரா அ லைன் அண்ட் ஜஸ்ட் மென்ஷன் இட் ஆஸ் LF. LFனா ஒன்றும் இல்லை, லெட்ஜர் அக்கௌண்ட்டில் இந்த என்ட்ரி எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த நம்பரை வந்து அங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தட் இஸ் லெட்ஜர் ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. த நெக்ஸ்ட் இஸ் டெபிட் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ கிரெடிட். ஸோ ஃபர்ஸ்ட் காலத்தில் எப்பயுமே நம்ம என்ன என்ட்ரி பண்ணுவோம், டெபிட்டோட அமௌண்ட்டு. செகண்ட் காலத்தில் என்ன எழுதணும், கிரெடிட்டோட amount. This is the format for you. Once again I'm repeating for you. First column you must write the date, and next is a particulars, then LF,
டெபிட் கீழே நெக்ஸ்ட் லைனில் தான் என்ன பண்ணணும், அந்த ருப்பீஸை மென்ஷன் பண்ணணும். த நெக்ஸ்ட் இஸ் கிரெடிட் ஆஃப்டர்வர்ட்ஸ் யூ மஸ்ட் புட் த ருப்பீஸ். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜேர்னல் என்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு சம்மோட மென்ஷனுக்காக நான் இங்கே கொடுத்துருக்கேன் கவனி. ஃபார் எக்ஸாம்பிள் இன் தி புக்ஸ் ஆஃப் ஜெயசீலி. ஸோ இங்கே என்ன நான் ஃபில் பண்ண போகிறேன், யாரோட அக்கௌண்ட்டுன்றதை இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கப்ப ஜெயசீலி அப்படிங்கிறவங்களோட அக்கௌண்ட்டு. ஓகே, ஐ எம் கோயிங் டு என்டர் தி ஜேர்னல் என்ட்ரி. ஸோ ஐ ஜஸ்ட் மென்ஷன் ஹியர் ஆஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ். நெக்ஸ்ட் என்ன எழுதியிருக்கேன், டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். எப்பயுமே ருப்பீஸ் வந்து நெக்ஸ்ட் லைனில் தான் காட்டணும். ஓகேவா? Then afterwards you must draw a line like this. இந்த மாதிரி ஒரு லைனை ட்ரா பண்ணிவிட்டு then afterwards you must mention the year first. ஸோ இயர் டிரான்சாக்ஷன்ஸ் ஓடுறதுல ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம இயரை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே மந்த்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். ஷார்ட் ஃபார்மில் மந்த்தை ரெப்ரசென்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் டேட்டை மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹவ் லிசன் ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கமான்ஸ்ட் பிஸ்னஸ் வித் கேஷ் ருபீஸ் 80,000. அப்படின்னா என்ன அர்த்தம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 80,000 ருபீஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஜேர்னல் என்ட்ரி ஃபார் திஸ், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஜெய்சீலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். திருப்பி சொல்கிறேன் கவனி, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஜெய்சீலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதாவது பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கேஷ் தான் உள்ளே வருது. ஸோ வாட் கம்ஸ் இன் கேஷ் அக்கௌண்ட். யார் இதில் கிவராக இருக்காங்க, ஜெய்சீலி. ஸோ என்ட்ரி பண்ணும்போது எப்படி எழுதணும், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டிஆர். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே வந்து கேப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, டிஆர் டாட். த நெக்ஸ்ட் இங்கே கவனி, நெக்ஸ்ட் லைனில் நீ எழுதும் பொழுது இந்த லைனில் வந்து யூ மஸ்ட் லீவ் சம் ஸ்பேஸ், 1 finger ஸ்பேஸ் அங்கே கட்டாயம் இருக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் லெட்டர் அடுத்தது என்ன எழுதணும், கேபிட்டல் லெட்டரில். 2 ஓடுது எப்பயுமே ஸ்மால் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ மஸ்ட் ரைட் இன் ஏ கேபிட்டல் ஒன்லி. டு ஜெயசீலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். உனக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எழுதி காட்டுறேன் பாரு. இயர் 2018. The next is month January 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, கேஷ் CASH போட்டுட்டு then afterwards you can write capital letter A/C. that means அக்கௌண்ட்டோட ஷார்ட் ஃபார்மாக நம்ம இப்படி தான் எழுதணும். then afterwards you must write DR dot. இந்த LFஓட காலத்தில் இந்த கார்னரில் கேபிட்டல் D ஸ்மால் ஆர் டாட் இப்படி வைக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணணும், யூ மஸ்ட் லீவ் சம் 2 finger ஸ்பேஸ் விட்டுட்டு TO இந்த மாதிரி எழுதணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் a capital, the next is a small letter, then you just write as a capital, Jaya's capital account. Like this you must write it. Okay, next கவனி, டெபிட்டோட அமௌண்ட் எழுதும் பொழுது கரெக்டாக அந்த டெபிட்டோட லைனில் 80,000 ருபீஸை கோட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு கிரெடிட்டோட ஐட்டம்ஸை அமௌண்ட் கோட் பண்ணும்பொழுது கிரெடிட் லைனில் கிரெடிட் சைடில் எழுதணும். புரிஞ்சுதா, டெபிட்டோட அமௌண்ட்டை டெபிட் சைடில் எழுது, அந்த லைன்லேயே எழுதணும். நெக்ஸ்ட்டு கிரெடிட்டோட ஐட்டம்ஸ் எழுதும் பொழுது கிரெடிட்டோட லைனில் கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அ நரேஷன். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் ரைட் பீயிங். எதுக்கு எழுதுகிறோம் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் இதுதான் அப்படின்றதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நம்ம எழுதுகிறோம். ஓகேவா, பீயிங் ஜெயா ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். இதை கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த டிரான்சாக்ஷனை அப்படியே ஒரு ஷார்ட் ஃபார்மாக நீ எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் புட் த ஓப்பன் ப்ராக்கெட், தென் ஆஃப்டர்ஸ் யூ மஸ்ட் ரைட் த பீயிங், தென் டிரான்சாக்ஷனில் இருக்கிற ஷார்ட் ஃபார்மில் எழுதிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இதுதான் ஃபார்மேட். ஒரு ஜேர்னல் என்ட்ரி எழுதணும் அப்படின்னா இப்படி தான் எழுதணும். ஓகேவா, now we just see the illustration 8 sum. in this we just having a 7 items. இந்த 7 transactions நம்ம எப்படி என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். First transaction is commenced business with cash. ஸோ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரணும் என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஜெய்சீலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். யாரோட கேபிட்டல்ன்றதை அங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த என்ட்ரி ஃபார் யூ, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஜெய்சீலிஸ் அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட் எழுதும்போது டெபிட் சைடில் 80,000, கிரெடிட் சைடில் 80,000. இந்த ரெண்டு அமௌண்ட்டுமே சேமாக தான் இருக்கணும், நீ வேறு வேறு போட்டால் தப்பு. ஓகே, நரேஷன் வாட் இஸ் தட், பீயிங் ஜெய்சீலிஸ் கமான்ஸ்ட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ கமான்ஸ்ட் பிஸ்னஸ்னால் என்ன என்ட்ரி எழுதணும், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். And next is a deposited cash into the bank. அப்படின்னா என்ன அர்த்தம், கேஷ் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ here who is the receiver, bank is the receiver. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு என்ன நம்மக்கிட்ட இருந்து போயிருக்கு, கேஷ். ஸோ இட் கோஸ் அவுட். ஸோ டு கேஷ் அக்கௌண்ட்.
What is the entry for this? Bank account debit to cash account. And next entry is goods purchased by cash. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்ஸை வந்து கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ட்ரி என்ன எழுதணும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். உன்னோட எக்ஸ்பென்சஸில் என்னென்னு கொடுத்துருக்காங்க? பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி என்ன எழுதணும்? Purchase account debit to cash account. So what is the narration for this? Being goods purchased by cash. And next transaction is goods purchased on credit. So credit based அதாவது கடனுக்கு வாங்கியிருக்க. அப்போ என்ன பண்ணணும்? Creditors ஓட நேமை நீ மென்ஷன் பண்ணணும். So what is the entry for this? Purchase account debit to Lipton and Co. So Lipton and Co தான் இதில் creditor. So அவரோட நேமை இங்கே மென்ஷன் பண்ணுறேன். Next entry கவனி. Goods sold for cash அப்படின்னா என்ன அர்த்தம்? சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு எப்படி என்ட்ரி எழுத? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ்? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ பீயிங் சேலரி பெய்டு. எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கு? சேலரிஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இதே மாதிரி வேறு எக்ஸ்பென்சஸ் ரெண்ட்டு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் மேலே தான் என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்மளோட எக்ஸ்பென்சஸை டெபிட் சைடில் நம்ம காட்டணும். நெக்ஸ்ட் இஸ் அ பேமெண்ட் மேட் பை செக். நான் ஏற்கனவே சொன்னேன், செக் மூலமாக பே பண்ணியிருந்தாங்கன்னா என்ன இதில் வரணும்? பேங்க்கில் வரணும். ஸோ என்ன அர்த்தம்? லிப்டன் அண்ட் கோ அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ லிப்டன் அண்ட் கோவோட அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? செட்டில் பண்ணிட்டாங்க. கடனாக வாங்கினதை கொடுத்து முடிக்கிறோம். ஸோ அமௌண்ட் என்ன எழுதலாம்? 10,000 rupees. This is the journal entry example students. I hope you students இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே சம்மையும் நீ திருப்பி ஒரு வாட்டி போடு. அண்ட் மோர் ஓவர் எக்ஸசைஸில் ஒரு சம்மும் உனக்கு கொடுக்குறேன். எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி அனுப்பு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.